Hello everyone. So in our today's question of the day series, we are going to describe or discuss an important 4-mark or 5-mark question. So the question is describe the or give the various steps involved in glycolysis. Glycolysisல வர various steps என்னென்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. As I told you, இது 4 மார்க்ல வரும் இல்ல 5 மார்க்ல வரும். சரியா? சோ ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல புது क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ரொம்ப சிம்பிளிஃபைடா, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இம்பார்ட்டன்டான क्वेश्चन எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So don't forget to share this with your friends பசங்களா and மறக்காம subscribe our channel because இந்த சேனல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11th and 12th படிக்கிற CBSE பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது. So don't forget to subscribe to our Xylem CBSE class 11 and 12 Tamil and மறக்காம follow us on all the social media platform. நம்மளுடைய WhatsApp group ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். Get your free notes னு ஒரு லிங்க் போட்டுருப்பாங்க. அதுதான் that is the link because we will upload our notes PDF in that particular WhatsApp group பசங்களா. So don't forget to join the WhatsApp group and if you have subscribed மறக்காம இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க and share it with your friends also. சரியா? So let us start the session. This particular process glycolysis அப்படிங்கறது பாத்தீங்கன்னா it is a 10 step process. So glycolysisல இந்த glyco அப்படினா I can say glucose குறிக்குது. So sugar அப்படினு நான் சொல்ல முடியும். lysis அப்படினா to break அப்படினு அர்த்தம். So glucose உடைக்க போறோம். சரியா? So that is the respiration process. Right? Glucose அப்படிங்கிறது it is a 6 கார்பன் மாலிக்யூல். அதை நம்ம ஃபைனலா பிரேக் டவுன் பண்ணி இந்த ரெஸ்பிரேஷன்லாம் முடியும் போது எண்ட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடா மாத்தணும். பட் இங்க கிளைகாலிசிஸ்ல வெறும் அதை நம்ம ஒரு 3 கார்பன் மாலிகுலா மாத்த போறோம். சோ குளுக்கோஸ் 6 கார்பன் அதை உடைச்சா 3 கார்பன் மாலிகுல் எத்தனை வரும்? we will get 2 because அப்பதான் டேலி ஆகும். 3 2s are 6 இங்க 6 னு சொல்லிட்டு சரிங்களா? இப்போ ரெஸ்பிரேஷன் இட்ஸ் a multi step process. அதுல ஒரு சப் கேட்டகரி தான் கிளைகாலிசிஸ். இதுக்கு அப்புறம் லிங்க் ரியாக்ஷன் கிரெப்ஸ் சைக்கிள்ல நடக்க போகுது. சரியா? சோ இப்போ எப்படி 6 கார்பன் குளுக்கோஸை 3 கார்பன் இருக்கிற பைருவிக் ஆசிடா மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். as you can see it is a 10 step process. சோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுடைய குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணனும். இது பிளான்ட்லயும் நடக்கும், ஓகே, அனிமல்லையும் நடக்கும். சரியா? அனிமல்னா நம்ம ஹியூமன்லயும் நடக்கும். சோ பிளான்ட்ல ஒருவேளை சுகர் வந்துட்டு சுக்ரோஸ் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா it is a disaccharide. கரெக்ட்டா? சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அந்த சுக்ரோஸை நம்ம என்ன பண்ணலாம்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸை பிரேக் டவுன் பண்ண முடியும். சரியா? அப்போ அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸை தான் இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ எப்படி சுக்ரோஸ்ங்கற டைசாக்கரைடை நம்ம உடைச்சு குளுக்கோஸா மாத்துறதுன்னா you can use invertase அப்படிங்கற என்சைம். உங்க புக்ல NCERT ல கொடுத்திருக்கிற என்சைம் it is very important. invertase disaccharide சுக்ரோஸை உடைச்சு குளுக்கோஸ் and ஃப்ரக்டோஸா மாத்தும். அந்த குளுக்கோஸை நம்ம இந்த கிளைகாலிசிஸ்க்கு கொண்டு வரலாம். Okay, so as I told you it is a 10 step process. So first step என்னது பாருங்க, glucose is having how many carbon? 6. 1 2 3 4 5 6. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதுல நம்ம பாஸ்பேட் ஆட் பண்ண போறோம். ரைட்? எத்தனாவது கார்பன்ல? 6வது கார்பன்ல. ரைட்? சோ அப்ப 6வது கார்பன்ல பாஸ்பேட் ஆட் பண்ணியாச்சு. அப்ப குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். எதுக்கு இத பண்ணனும்? அல்டிமேட் கோல் இத உடைச்சு ஃபைனலா நமக்கு பைருவிக் ஆசிட் கொண்டு வரணும். சோ அதுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷனாலே இட் இஸ் லைக் தட் only. You have to do lot of steps in between to get a particular product. ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா நீங்க நிறைய இன்டர்மீடியேட்டை மாத்தி அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி you have to do lot of chemical reactions to get a particular product. So எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? To get this product. Simple, right? So இப்போ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா glucose 6 phosphate is converting into fructose 6 phosphate. Actually both of them are isomer. Glucose 6 phosphate, fructose 6 phosphate. ரெண்டுடைய molecular formula is C6H12O6. Both are same only. Glucose is actually aldehyde, fructose is actually ketone molecule. அவ்வளவுதான் வித்தியாசம். So அதே போல 6th கார்பன்ல phosphate is there. சரியா? Look at the third step. இன்னொரு ஒரு phosphate ஆட் பண்ண போறோம். எங்க அப்படினா first carbonல. ரைட்டா? Already 6th carbon is having the phosphorus. Now we are adding the phosphorus to the first carbon. Suppose it is first fructose 1,6 bisphosphate because fructose உடைய first carbon and 6th carbon is having the phosphate. So ரெண்டு இருக்கிறதுனால we call it bisphosphate. சரியா? Observe carefully. Now fourth step என்னது? This 6 carbon and 2 phosphate molecule is going to break into 2. ரெண்டா டிவைட் ஆக போகுது, ரெண்டா பிரேக் ஆக போகுது. அதுதான் that our fourth step. So it is going to divide it into DHAP and G3P. So DHAP is dihydroxyacetone phosphate. What is it? It is called as dihydroxy. Okay, dihydroxyacetone phosphate. Dihydroxyacetone phosphate. So it is a 3 carbon molecule and it will be having a phosphate in the third carbon. Correct?
Can you get what I'm saying? Okay, so right, dihydroxyacetone phosphate. Can you hear me properly? புரியுதானே? Very good, super. Okay, there is a small correction here. இங்க பாத்தீங்க அப்படின்னா dihydroxyacetone phosphate has the phosphate in the first carbon. third carbon கிடையாது. இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. first carbon 1 2 3 first carbonல phosphate வச்சிருக்கிறது தான் dihydroxyacetone phosphate is very important. அப்போ இன்னொரு இது என்னது அப்படின்னா G3P, it is called as glyceraldehyde 3 phosphate. What is it called? It is called as glyceraldehyde, okay, 3 phosphate, because அதுடைய மூணாவது கார்பன்ல phosphate இருக்கும். So there is a small correction. DHAP has the phosphate in the first carbon. G3P glyceraldehyde 3 phosphate has the phosphate in the third carbon. 1 2 3 third carbonல phosphate இருக்கு, ரைட்டா? அப்போ 6 கார்பன் 2 phosphate இருந்த மாலிகுல 3 கார்பன் ஒரு phosphate 3 கார்பன் ஒரு phosphate அப்படின்ற மாலிகுல மாத்திட்டோம். That is the step number 4. Step number 5 என்னது அப்படின்னா இந்த DHAP, dihydroxyacetone phosphate, will get converted into G3P. DHAP G3P ஆ மாறும். அப்போ உங்களுக்கு G3P எத்தனை கிடைக்குது? Observe here. fourth stepல இது ரெண்டா உடைக்கும் பொழுது DHAP 1 G3P 1 கிடைச்சுச்சா? இப்போ இந்த DHAP G3P ஆ மாறுது. அப்ப G3P உங்களுக்கு 2 இருக்கும். இதுவா மாறிடுச்சுனா G3P 2 இருக்கும். புரியுதா? சோ அப்ப அடுத்து வரது எல்லாமே 2 இருக்க போகுது. because இந்த G3P ல இருந்து அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்க போகுது. Observe carefully. 6th stepல G3P glyceraldehyde 3 phosphate இப்போ ஆசிடா மாற போகுது. ஒரு ஆல்டிஹைட நீங்க ஆசிடா மாத்தணும்னா you have to do the oxidation. Oxidation அப்படினா I can say addition of oxygen or removal of hydrogen. So அத பத்தி நம்ம பார்க்கலாம். So இங்க அது நடக்கும். அப்போ glyceraldehyde அப்படிங்கிறது ஆசிடா மாற போகுது. So G3P will become glycerate. Glyceraldehyde will become glyceric acid. So அதுதான் ஷார்ட்டா glycerate ன்னு சொல்லுவாங்க. Glyceraldehyde glyceric acid ஆ மாறும். So that is called as glycerate. As you can look at here, okay, இந்த 6th stepல ஒரு inorganic phosphate automatically add ஆகும். Okay, so அப்போ you will get 1,3 bisphosphoglyceric acid. What does it mean? 3 கார்பன் இருந்து ஆல்டிஹைடு, மூணாவது கார்பன்ல பாஸ்பேட், அதே 3 கார்பன் தான், பட் இப்போ இது ஆசிட், ரைட்டா? as usual மூணாவது கார்பன்ல பாஸ்பேட், இப்போ 1வது கார்பன்லயே பாஸ்பேட் ஆட் ஆகுது, சரியா? சோ இது ஒரு G3P, it is becoming 1,3 bisphosphoglyceric acid. Similarly, you will have another G3P that will also become 1,3 bisphosphoglyceric acid. அப்போ 2 G3P will become 1,3 bisphosphoglyceric acid. So that is the 6th step. 7th step பாருங்க. இப்போ ஆட் ஆச்சுல, first carbonல ஒரு phosphate ஆட் ஆச்சுல, that will be removed actually, சரியா? So அப்போ 3 phosphoglyceric acid, right? 1,3 bisphosphoglyceric acidல இருந்து first carbonல இருக்கிற phosphate ரிமூவ் பண்ணியாச்சுனா 3 carbon, I mean third carbonல phosphate மட்டும் இருக்கும். 3 phosphoglyceric acid is the 7th step. 8th step பாருங்க, இதோட பொசிஷனை மாத்துறோம். third carbonல இருக்கக்கூடிய phosphate second carbonக்கு மாத்துறோம். so 2 phosphoglyceric acid வந்து ஃபார்ம் ஆகுறதா 8th step. எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? இதெல்லாம் பண்ணி அல்டிமேட்டா we have to get this product pyruvate, சரியா? And 9th step is 2-phosphoglyceric acid will actually become phosphoenol pyruvate, right? அப்போ அதுதான் வந்துட்டு 9th step. so பாருங்க, glyceric acid pyruvic acid ஆ மாறுது. இங்க ஈனால் வந்துருச்சுனாலே ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 9th stepல வாட்டர் ரிமூவ் ஆகும், சரியா? அப்புறம் பாருங்க 10th stepல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பாஸ்பேட்டும் ரிமூவ் ஆயிருது. so ultimately you will get the pyruvic acid, ரைட்டா? கிளாரிட்டி இருக்குதா? இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு சில விஷயம் ஆட் ஆகும், ஒரு சில விஷயம் ரிமூவ் ஆகும். நம்ம அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். so look at here, observe carefully. so என்சைம் பொறுத்த வரைக்கும் as I told you, இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் உங்க புக்ல இருக்கும். அது சுக்ரோஸை உடைச்சு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாத்தும். அப்புறமா குளுக்கோஸை வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்தக்கூடிய in this first stepல you will have the enzyme called as hexokinase. Okay, hexokinase is the enzyme which converts the glucose into glucose 6-phosphate. Apart from these, all the other enzymes are not in your curriculum, so no need to worry about it actually, right? For knowledge purpose, you can get to know the names of these enzymes which is involved in the other steps of the glycolysis. Okay, but in the first step kana enzyme மட்டும் தான் it will be there in your curriculum, so let us learn that only. அப்போ look at here, எந்தெந்த ஸ்டெப்லாம் இதெல்லாம் ஆட் ஆகுதுன்னு பாருங்க. As you can see here, first stepல glucose 6-phosphate, I mean glucose will be converted to glucose 6-phosphate. எப்படி 6வது கார்பன்ல எப்படி பாஸ்பேட் ஆட் பண்றது? அதுக்கு நீங்க ATP போடணும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் போட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு பாஸ்பேட் will be added to the glucose. அப்போ உங்களுக்கு அடினோசைன் டைபாஸ்பேட் வந்துரும், சரிங்களா? புரியுதா? அதுக்கு அப்புறம் பாருங்க, third step இருக்குல, அதுல இந்த ஃப்ரக்டோஸ் 6-phosphate will be converted to fructose 1,6 bisphosphate. எப்படி இன்னொரு பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு you have to put another ATP, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் போட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு பாஸ்பேட் fructose 6-phosphate உடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆயிட்டு fructose 1,6 bisphosphate ஃபார்ம் ஆயிரும், சரியா?
Clarity இருக்குதா? So you have to put ATP at two places. இது ATP consumption step னு சொல்லுவாங்க, ரைட்டா? And again after that பாத்தீங்க அப்படின்னா இந்த 6th ஸ்டெப்ல glyceraldehyde நீங்க acetic acid-ஆ மாத்தணும். You have to convert aldehyde into acid. So glyceraldehyde is converting into glyceric acid. So அப்போ you have to do the oxidation. Oxidation na addition of oxygen or else removal of hydrogen சொல்லலாம். இந்த இடத்துல you have to use NAD+. அப்போ NAD+ போட்டீங்கன்னா இந்த glyceraldehydeல இருக்கிற H ரிமூவ் ஆகும், ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். அப்போ NAD HH+ ஃபார்ம் ஆகும். சரியா? NAD HH+ வந்துட்டு ஃபார்ம் ஆகும். So this is a respiration chapter. Respiration chapter பொறுத்த வரைக்கும் NAD HH+ சொல்லுவீங்க. photosynthesis chapter பொறுத்த வரைக்கும் NADP HH+ சொல்லுவீங்க. சரிங்களா? So அது போல 6th ஸ்டெப்ல ஒரு inorganic phosphate ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். As you can look at here, glyceraldehyde 3-phosphate is becoming 1,3 bisphosphoglyceric acid. So aldehyde ஆசிடா மாத்துறதுக்கு NAD+ போட்டு இல்ல இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணிட்டோம். அப்போ ஆசிடா மாறிடுச்சு. இன்னொரு phosphate எப்படி ஆட் பண்றது? ATP போட தேவையில்ல, வெறும் inorganic phosphate ஃபர்ஸ்ட் கார்பன்ல போட்டா போதும். சரியா? ரைட். இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் இட் இஸ் நாட் தேர் இன் அவர் புக். ஸோ 7th ஸ்டெப் பாருங்க. 7th ஸ்டெப்ல என்ன ஆகும்? அகைன் ஓகே இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன்ல போட்ட இந்த பாஸ்பேட்டை இப்போ ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணும்போது எது 1,3 bisphosphoglyceric acid இருக்குதா? அதுல அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணும்போது இட் வில் go and join with the ADP அடினோசைன் டைபாஸ்பேட்டோட அந்த ஒரு பாஸ்பேட் சேர்ந்துரும். அப்போ you will get adenosine triphosphate. அப்ப பாத்தீங்கன்னா at the 7th step ATP production ஆகுது. சரிங்களா? as you know இந்த இடத்துல இது ரெண்டா பிரியுது, G3P and DHAP. இந்த DHAP G3P ஆ மாறும். அப்ப you will get 2 G3P ன்னு சொல்லிருக்கேன். சரியா? சோ அப்போ இது அதுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 2 மாலிகுலுக்கு நடக்கும். சரிங்களா? சோ அப்போ உங்களுக்கு இது ஒரு 1,3 bisphosphoglyceric acid 3-phosphoglyceric acid ஆ மாறும்போது ஒரு ATP. பட் 2 மாறுச்சு அப்படின்னா 2 ATP வரும். சரியா? இந்த ஸ்டெப்ல 2 ATP வருது. அண்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா 10th ஸ்டெப்ல பாருங்க, பாஸ்போயினால் பைருவேட்டை நம்ம பைருவிக் ஆசிடா மாற்றும் போது அங்கேயும் ஒரு பாஸ்பேட்டை ரிமூவ் பண்றோம். அந்த பாஸ்பேட் will go and join with the ADP. அப்போ you will get ATP adenosine diphosphate ஓட this phosphate go and join and you will get ATP adenosine triphosphate. Is it clear everybody? So இப்போ pyruvic acid உங்களுக்கு கிடைக்கும். It is a 3 carbon molecule. அப்போ as you can observe here, first step and third stepல ATP consumption ஆகுது. நீங்க ATP போடணும், right? and அதுக்கு அப்புறம் 7th stepலயோ 10th stepலயோ ATP production ஆகுது. okay, நமக்கு ATP கிடைக்கும். so first stepலயோ third stepலயோ what is happening? first stepலயோ ஓகேவா, third stepலயோ right 2 ATP நம்ம போடுறோம். so I can say this as a loss, right? and அதுக்கு அப்புறம் 7th stepலயும் 10th stepலயும் okay we are getting ATPs டோட்டலா பாத்தீங்கன்னா 4 ATP வரும். because 7th stepல 2 ATP 10th stepல 2 ATP because this is happening 2 times. சரியா? 2 molecule நடக்கும். so இது வந்து gain. so அப்போ net gain they will ask you net gain. what is the net gain of ATP in glycolysis? அப்போ it is 4 minus 2 is equal to 2 ATP is the net gain. so இது இல்லாம 6th step இருக்கு இல்லையா? so that 6th step will give you NADH+H+, right? so இந்த NADHH+ வந்துட்டு if it goes to ETC electron transport chain க்கு போச்சு அப்படினா it can give you 3 ATP actually. but நம்ம net gain சொல்லும்போது அதுதான் சொல்லணும். இந்த NADHH+ கிடைக்குது. இது வந்து ETC க்கு போனாதான் 3 ATP கிடைக்கும். சரியா? so I hope உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். so அப்போ in short ஒரு ட்ரிக்கா பாத்துக்கலாமா? glucose is actually becoming glucose 6-phosphate. this is the first step. second step this is becoming fructose 6-phosphate. this is the second step. okay, and fructose 6-phosphate is actually becoming fructose 1,6 bisphosphate. this is actually the first, second, third. this is the third step. okay, so in the fourth step it is actually dividing into 2. one is DHAP dihydroxyacetone phosphate, another is glyceraldehyde 3-phosphate. this is the fourth step. fifth step la DHAP is becoming G3P. this is the fifth step. okay, now G3P has to become 1,3 bisphosphoglyceric acid. so this is the 6th step, right? so and this bisphosphoglyceric acid should become 3-phosphoglyceric acid. this is the 7th step. okay, this is the 7th step and this 3-phosphoglyceric acid should become 2-phosphoglyceric acid. this is the 8th step and in case of 9th step this should become
phosphoenol pyruvate, and in case of final 10th step it should become pyruvic acid, right? And first and third step la you have to put ATP, சரியா? 6th step la you have to put NAD plus, and the NAD plus will become NADHH plus, and also you have to put inorganic phosphate, and in 7th step you will receive ATP. ATP உங்களுக்கு கிடைக்கும் 7th stepலையும், okay, 10th stepலையும் ATP உங்களுக்கு கிடைக்கும், சரியா? So simple, very very simple. 6 carbon glucose we have finally converted into 3 carbon pyruvic acid. ஆனா அது எத்தனை கிடைக்கும்? ஓகே, how many you will get? You will get 2 pyruvic acid கிடைக்கும், சரியா? அதனால தான் இங்க போட்டுருக்கோம், சரிங்களா? கிளாரிட்டி இருக்குதா? ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கொண்டு வரலாம்னு கமெண்ட்ல போடுங்க. சோ நம்ம நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் உடைய ஒரு சூப்பர் ஆஃபர் அனௌன்ஸ்மென்ட் போயிட்டு இருக்குது. என்னது அப்படினா 15% ஆஃபர் இஸ் கோயிங். So use this coupon code MEGA15 so that you will get this course for this price. Link is there in the description. +2 படிக்கிற பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் இஸ் தி தலபதி பேட்ச், அதுக்கும் ஆஃபர் போகுது. So MEGA30 is the coupon code. You will get a 30% offer. கோர்ஸ்க்கான லிங்க் இஸ் available in the description box. And ரிப்பீட்டர்ஸ்க்காக இருக்கக்கூடிய நீட் ஆன்லைன் கோர்ஸ்க்கு பேரு வெற்றி. So இந்த பேட்ச்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. So use that. Use the coupon code MEGA30. You will get a 30% offer. சரியா? So use this opportunity பசங்களா. Share this video with your friends. So I will meet you in the next video. Until then, keep learning, keep growing. See you.